ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் செப்டம்பர் 4th வீக்கில் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த ஸ்டாக் நான் மென்ஷன் பண்ணும்போது என்ன லாஜிக்காக நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படிங்கிற பாயிண்ட்டுமே நான் மென்ஷன் பண்ணுவேன். ப்ளஸ் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கு என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதில் நிறைய பாயிண்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூப்ளின் இன்கிரீவியா லிமிடெடு. ஸோ இது நம்ம ஒரு வீடியோவில் தான் கொடுத்துருந்தோம். வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம கொடுத்துருந்தது இந்த ஸ்டாக் நம்ம கொடுத்துருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 3rd வீக்குக்கான ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். 542 ரூபாய் என்ட்ரி ப்ரைஸு, 794 ரூபாய் டார்கெட் எதிர்பார்த்துருந்தோம். 46% பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் நம்ம கொடுத்துருந்தது. ஸோ இது வந்து நம்ம கொடுத்துருந்தது எப்போ அப்படின்னா 50 டேஸ் ஸ்விங் பிக் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எவ்ரி டே வந்து ஒரு ஸ்டாக் வந்து நம்ம எடுத்திருந்தோம். அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நம்ம இது கொடுத்துருந்தோம். ஜூன் 20க்கான ஃபோக்கஸ், டே 19க்கான ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதில் நம்ம எதிர்பார்த்திருந்த டார்கெட்டுமே பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. 23.30%. நெக்ஸ்ட்டு அவத் சுகர்ஸ் அண்ட் எனர்ஜி. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆகஸ்ட் 3rd வீக்கான ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். 660 ரூபாய் என்ட்ரி ப்ரைஸு, 820 ரூபா டார்கெட் எதிர்பார்த்துருந்தோம். 25% பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஹெச் கெல்கர். ஸோ இந்த ஸ்டாக் நம்ம கொடுத்துருந்தது ப்ரியாரிட்டி குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருந்த 3 ஸ்டாக்குமே வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன், ஜென்ரலாகவே நான் கொடுத்துருந்தேன். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்டாக்குமே நான் வந்து ப்ரியாரிட்டி குரூப்பில் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக் நம்ம எடுத்திருந்த ரீசன் என்ன அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ ஒரு சப்ளை ஜோன் பிரேக் பண்ணியிருந்தது. இந்த ரீடெஸ்ட் ஃபேஸில் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ட்ரி எடுத்த வாட்டியுமே கன்சாலிடேஷனில் தான் போயிட்டு இருந்தது. இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்சு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபேஸ் பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ இது ரெண்டாவது ஆட் பண்ணலை, பட் நம்ம அப்போவே கொடுத்துருந்த ஒரு என்ட்ரி மட்டும்தான். 197 ரூபாய் என்ட்ரி ப்ரைஸு, 292 ரூபாய் டார்கெட் எதிர்பார்த்துருந்தோம். 47.65% பர்ஃபெக்டாக டார்கெட் கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சன்ஃபார்மா. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன் ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட்ல நம்ம என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம். 1586 ரூபாய் என்ட்ரி ப்ரைஸு, 1956 ரூபாய் வந்து டார்கெட் எதிர்பார்த்துருந்தோம். பர்ஃபெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. 23.40%. ஸோ இந்த ஸ்டாக் மட்டும் நான் கொஞ்சம் குயிக்காக எப்போ நம்ம கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் பார்த்துருவோம். அவத் சுகர் அண்ட் எனர்ஜி. ஸோ இது வந்து நாம ஆகஸ்ட் 3rd வீக் ஸ்விங் ட்ரேட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் ஹெல்த் கேர். ஸோ நம்ம மேக்ஸ் ஹெல்த் கேர் கொடுத்தது ஜூன் 20க்கான ஸ்விங் ட்ரேடு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். இதுவுமே பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூப்ளின் இன்கிரீவியா லிமிடெட். ஸோ இது நம்ம கொடுத்துருந்தது ஏப்ரல் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ரீசனுக்காக அந்த ஸ்டாக் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணோம் அப்படிங்கிறது கிளியரான அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, T3 ஸ்விங் ட்ரேட் இதுதான் ப்ரியாரிட்டி குரூப்பு. ஸோ இதில் இன்னும் ஒரு பாயிண்ட், நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தோம், ஸ்டாக் கொடுத்துருந்தது அப்படிங்கிறத தாண்டி இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து நம்ம ப்ரியாரிட்டி குரூப்பில் சொல்லியிருந்த விஷயம். ஸோ இந்த வீக்குக்கான ஃபோக்கஸ் அப்படிங்கிற பாயிண்டில் நிஃப்டி ஐடி ஃபார்மா எஃப்எம்சிஜி. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் எதுவுமே என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஃபோக்கஸ் நம்ம கொடுத்துருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி இன்ஃப்ரா, மெட்டல், ஆயில் அண்ட் கேஸு அண்ட் எனர்ஜி. ஸோ 20ஆம் தேதி நம்ம இதை அப்டேட் பண்ணியிருந்தோம். சரியாக ஒரு வாரம் ஆகுது, சரிங்களா? இதோட ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம ஒன்ஸு ஒரு இண்டெக்ஸோட ரிட்டர்ன் மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வீடியோவில் வந்து இண்டிவிஜுவலாக நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு சில ஸ்டாக் என்னென்ன இருக்குது, இன்ஃப்ரா, மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ அதோட ரிட்டர்ன் என்ன இந்த 1 வீக்கில் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் நான் ஒரு சார்ட்டாக மட்டும் வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன். ஜூன் 7th நம்ம கொடுத்துருந்தது எஸ்ஹெச் கெல்கர். ஸோ நம்ம கொடுத்துருந்த சார்ட் இதுதான் நம்ம என்ட்ரி டைமில் ஃபோக்கஸ்க்காக நம்ம கொடுத்துருந்த சார்ட். என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியே தான் நான் கொடுத்துருந்தேன். கொடுக்கும்போதே டார்கெட் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தேன். பர்ஃபெக்டாக ஸ்டாக் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 9th
சன் ஃபார்மா நான் கொடுத்துருந்தேன். ஸோ சன் ஃபார்மா நம்ம என்ட்ரிக்காக ஷேர் பண்ணியிருந்த சார்ட் இதுதான். இதுவுமே பர்ஃபெக்டாக டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. 20ஆம் தேதி காலையில் 10:55க்கு நான் இந்த மெசேஜ் அப்டேட் பண்ணியிருந்தது. என்னென்ன செக்டார் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நமக்கான டே ஓப்பன்ல இருந்தே நமக்கான கவுண்ட் சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டி மெட்டல் இந்த 1 வீக்ல 8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 5.35% ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நிஃப்டி இன்ஃப்ரா 3.62%, நிஃப்டி எனர்ஜி 4.57%. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் வைஸ் வந்து பார்க்கும்போது இந்த பர்சன்டேஜ் வந்து மூவ்மெண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் வச்சிருக்கு சரிங்களா. ஸோ இது ஒரு பாயிண்ட். பட் ஆனால் இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்டாக் வைஸ் போனோம் அப்படின்னா ஸ்டாக் எல்லாமே நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கோம். மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு இன்ஃப்ரா, எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸுமே பண்ணியிருக்கு. ஸோ நல்ல நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு ஸ்டாக்கு நம்ம இந்த செக்டாரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது நம்ம மைண்டில் என்ன ஸ்டாக் ஓடுமோ ஸோ அந்த ஸ்டாக் மட்டும் இந்த வீக்கில் என்ன ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் சார்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். அக்டோபர் 3rd வீக்குக்கு என்ன ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ட்ரிக்ஸ் ஆஃப் த ட்ரேடிங் தமிழ் இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனல். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அக்டோபர் 1st வீக்குக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக். ஸோ இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்டாக்கு கிளியராக ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு 2 முறை எடுத்திருக்கு. இது 3rd டைம். இந்த 3rd டைம் டச்சஸ் எடுத்திருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வைஸ் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ்லேயே இருக்குது. ஸோ எப்பயுமே நான் வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இதுதான். எப்பயுமே ஸ்டாக் வந்து ஒரு புல்லிஸோட ஸ்ட்ரென்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் ரேஷியோ ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் குயிக்காக ஜென்ரேட் பண்ணுறது இது எல்லாமே இந்த புல்லிஸில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்காக பார்த்து பை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது சம்டைம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடுக்காக பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கான ஸ்டாக் வந்து அப்சைடில் மூவ் ஆனால் மட்டும் தான் நமக்கான ப்ராஃபிட் சரிங்களா. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம செல்லோ அல்லது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மாதிரி மார்க்கெட் வந்து சைட்வேலேயே நின்னா கூட ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். ஸோ அது வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அப்சைடில் மூவ் ஆகணும் சரிங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் எப்பயுமே ஸ்டாக் வந்து கீப் ஆன் ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையுமே கிளியராக பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் 2024 மே 3ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஸோ இது வந்து ஒரு சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ண வாட்டி ஆஃப்டர் தட் அது வந்து கீப் ஆன் டிமாண்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. சப்ளை பிகம் டிமாண்டு, டிமாண்ட் பிகம் சப்ளை. ஸோ ப்ரைஸ் செக்ஷனில் பேசிக்காக நம்ம படிக்கக்கூடிய பாயிண்ட் வந்து அதுதான் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது எல்லாமே ஸ்டாக் வந்து பவுன்ஸ். ஸோ இது வந்து நமக்கான 2வது பாயிண்ட். ஆல்ரெடி ஸ்டாக்ல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கு, ப்ளஸ் வந்து இந்த இடத்துல ஒரு மைனர் லெவல் டிமாண்ட் ஜோனுமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாக் ஃபர்தரா ப்ரைஸ் வந்து அப்ல மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதில் நான் எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட்டு 2 டார்கெட்டு. ₹590 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, ₹644 வந்து 2வது டார்கெட் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா எக்ஸிட் ஆயிடலாம். விச் மீன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7% நமக்கு இந்த ரேஞ்சில் நமக்கு இப்போ ஆல்ரெடி நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் இருக்குது. பட் ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டாக் வந்து ஃபர்தராக அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இன் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு செல்லிங்க்கு உண்டான ப்ரெஷர் தெரிஞ்சது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து என்னோட பார்ஷியல் அமௌண்ட் வந்து நான் கொஞ்சம் வித்ரான் கூட பண்ணுவேன், செல் கூட பண்ணுவேன் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நான் எதிர்பார்க்குறது இந்த 2 டார்கெட் ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா. ஸோ 1:4.4 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இந்த ஸ்டாக் நம்ம ப்ளே பண்ணலாம். ஒரு 31% வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு, ஒரு 7% நம்மளோட ஸ்டாப் லாஸு. ஸோ இதுதான் அக்டோபர் 1st வீக்குக்கான ஃபோக்கஸ். ஸோ ப்ரியாரிட்டி குரூப்போட கேட் ஓப்பனில் இருக்குது, நான் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸ்விங் ட்ரேடுக்கு உண்டான பிளான் என்ன அப்படிங்கிறது இன்ட்ராடே நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான லெவல் ப்ளஸ் வந்து ஸ்டாக் ஏதாவது ஆப்ஷன் அல்லது ஃபியூச்சர்ஸில் நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஐடியாஸு
ஸோ என்ன செட்டப் இருக்குது, எப்படி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோ அண்ட் கமாடிட்டிக்கு உண்டான லெவல்ஸு இது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ரியாரிட்டி குரூப்போட சப்போர்ட்டு. இந்த இடத்துல என்னோட வாட்ஸ்அப் அண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு கால் அல்லது மெசேஜ் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் தரேன். ஓகே, தேங்க்யூ, பை.